கண்மணி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து அன்பு, என்ன கண்மணி ஒன்றா அந்த பீச்சு விஷயத்துலேருந்து நீ ஒன்றும் மீட்டில் போட்டிருக்க என்னோட ஏங்க உண்மையிலே சூப்பரான ஒரு பீச்சுங்க. எப்படி இருந்ததில்ல, யாருமே இல்லாமல் எவ்வளோ நல்லா எக்ஸைட்டாக இருந்தது. அந்த இடம் நம்ம கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் என் பர்த்டே அதுமா அந்த இடம் கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? இங்கே பார்த்தியா நீ கொடுத்த மோதிரம் எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க. இந்த கிஃப்ட்டு நீ எனக்கு அங்கே வச்சு கொடுத்தது தான் ஹைலைட் கண்மணி அப்படின்னோடனே என்னால் முடிஞ்சதை கொடுத்தேங்க. அதெல்லாம் சொல்லாத கண்மணி, இது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து வந்து கண்மணியும் அன்பும் பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கண்மணி தூங்கி போகிறாங்க. நல்லா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்மணியை பார்த்துட்டு அப்படியே அன்பு வந்து அவங்களோட அந்த முகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. அப்படியே வந்து உச்சி முகர்றாரு. கண்மணி எழுந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கண்மணி உங்ககிட்ட என் மனசு திறந்து எல்லா லவ்வையும் நான் கொட்டி இன்னும் தீக்கணும் அப்படி கொட்டி தீக்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சி தாண்டி அங்கே கூட்டின்னு போனேன். கடைசியில் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ தூரம் நம்ம இப்போ தனியாக இருந்தோம். அப்போவும் என்னோடய லவ்வை நான் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து கார்த்திக் வர்றாரு. என்னென்ன தூங்கலையா அப்படின்னோடனே தூங்கணும் தான் நினச்சேன். என்னென்ன லவ்வை சொல்லிட்டியா, அதை கேட்க தான் வந்தேன். சொல்ல முடியலையா, என்னென்ன நீ இப்படி இருக்க, அன்னி கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண எவ்வளோ இடம் கிடச்சிருக்கு, அதுவும் தன்னந்தனியாக இருந்திருக்கீங்க. அப்பா சொல்ல இல்லைடா, அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தல அதெல்லாம் காமிச்சு சொல்லணும்னு ஆசையாக இருக்குடா, அதனால தாண்டா சொல்லலை. போனேன் இப்படியே காலம் தடுத்து. அண்ணி தூங்கிட்டாங்களா? ஆமாடா. சரிடா, தண்ணி பிடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாரு. அடுத்து வந்து தண்ணியை வச்சுட்டு வந்து கண்மணியை பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ சந்தோஷமாக தூங்குறா, இவன் மனசில் ஒரு கள்ளம் கூட இல்லை, குழந்த மாதிரி இருக்கா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருக்காரு. கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. வெண்ணிலா ஏன் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னோடனே கண்மணி தூங்கிட்டாளா அன்பு அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணி தூங்கிட்டா, இப்போ நீ கதை அடிக்கிறதுக்கெலாம் வரமாட்டா, உன் வேலையை பார்த்து நீயும் தூங்கு. இல்லை அன்பு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னால் பேச முடியாது, இந்த டைம்லலாம் நான் வர முடியாது அப்படின்றாரு. என்ன அன்பு இப்படி பண்ணுறீங்க, ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் தான் பேசிவிட்டு என்னன்னு சொல்லிட்டேன், தயவு செய்து கேளுங்களேன் ப்ளீஸ் அன்பு அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே வந்து என்ன விஷயம் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லு. இல்லை அன்பு, நேரில் தான் சொல்ல முடியும் அப்படின்னோடனே இவளுக்கு இதே வேலையாக போச்சு, இவளுக்கு ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன எங்கே வரணும் அப்படின்னோடனே மொட்டை மாடிக்கு வாங்க அன்பு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்பும் போகிறாரு. அங்கே போனோன்னே அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் கட்டி பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தள்ளி விடுறாரு. என்ன அன்பு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இங்கே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அன்பு காணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தேடிட்டு இருக்காங்க. எங்கே போனார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வராங்க. என்ன நீ இந்த டைமில் வந்து கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணுற, உனக்கு அசிங்கமாக இல்லையா இப்படிலாம் பண்ணுறதுக்கு, நான் ஏற்கனவே உன்னை வான் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே பண்ணிகிட்ருக்க. அன்பு கோச்சிக்காதீங்க அன்பு, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த கிஃப்ட் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாரு. என்ன அன்பு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பார், இந்த மாதிரி ராத்திரில் கூப்பிட்றது, தனியாக சந்திக்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் நிறுத்து. நான் யாருன்னு தெரியும்ல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உனக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படிலாம் பண்ணுறதுக்கு, எத்தனை வாட்டி தான் உனக்கு நான் சொல்கிறது, உரைக்கவே உரைக்காத உன் மண்டையில் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அன்பு, ஏன் அன்பு இப்படிலாம் திட்டுறீங்க, பின்ன திட்டாமல் இந்த டைமுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அதான் நேரத்துக்கு வந்து அது நடந்துருந்தால் கரெக்டாக இருக்கும். முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் நல்லது, இல்லைனா இப்படி தான் அசிங்கமாக திரிவேன் அப்படின்னோடனே, என்னன்னு இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, நீ கேவலமாக தானே பண்ணிகிட்ருக்க, பொண்ணு வேறு என்ன பேசுகிறது அப்படின்னோடனே கரெக்டாக கண்மணி வரதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்து கண்மணி வர அமைதியார் அப்படின்னோடனே கண்மணி வராங்க. என்ன 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை, இங்கே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தா அதான் வந்தேன், வெண்ணா இங்கே இருந்தா அப்படின்னா, ஏன்டி இந்த டைமில் வந்து இங்கே போய் நிற்கிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் வரல அதான் அப்படின்னோடனே, சரி அன்பு கிளம்பலாமா அப்படின்னோடனே கண்மணி அன்பு போகிறாங்க. செம்ம டென்ஷனாக